எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பையன் ஹாச்சி, நாங்கள் எப்பயுமே நாய் அப்படின்னு சொல்கிறதில்ல, என் சொந்த மகனாகத்தான் நான் நினைக்கிறேன். எப்பயும் அவன் இறந்து போய் அவனுடைய அந்த இறுதிக்கட்ட செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்காக இந்த மீசையும் தாடியும் நான் எடுத்துட்டேன். பொதுவாக இந்த தாடி மீசெல்லாம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலே என்னையே அடையாளம் தெரியாதவங்களுக்கு, அதனால் பார்க்குற வியூவர்ஸுக்கெல்லாம் அடையாளம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்கள் அருண் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே ஒரு தடவை சொல்லிக்கிறேன். என்னுடைய பையன் February 8, 2023 இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் 6:45 கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். என் குடும்பத்துக்கு மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் அன்றைக்கி. ஏன்னா அந்த வழி என்னங்கிறது டாக் லவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விஷயத்தை நம்ம அடுத்து கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் நாளைக்கு போட மாட்டோம். அதனால் வியூவர்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே முதல்ல கிளியராக பாஸ்வேர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப்பில் சேனலில் கம்யூனிட்டி செக்ஷன் அங்கேயும் இதை பதிவு பண்ணிவிட்டோம். அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் பாஸ்வேர்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஆயிரக்கணக்கான இரங்கல் செய்திகள், அஞ்சலிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போயும் கமெண்ட் செக்ஷனில் அது குவிஞ்ச மணியமாகத்தான் இருக்குது. எனக்கு இந்த கடந்த 2-3 நாளாக எதுக்குமே நம்ம அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கிறேனே தவிர அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே எனக்கு தோணலை. ஏன்னா நான் அந்த நிலைமையில் தான் இருக்கேன். அதனால் இன்றைக்கெல்லாம் மனுஷன் அடித்து சாப்பிட்டு நம்ம முன்னேறிட்டு போகணுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் என் மகன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு வலி, எனக்கு இழப்பு, எனக்கு தெரியும். ஆனால் முகமே தெரியாத இத்தனை நல்ல இதயங்கள் என் மகனுக்காக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் என் சார்பாகவும் சரி, நம்ம சேனல் சார்பாகவும் சரி, எங்கள் குடும்பம் சார்பாகவும் சரி, எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். அந்த காரணத்துக்கு தான் முதல்ல இந்த வீடியோவை. இது போக வாழ்க்கையில் யாரை வேணாலும் மறந்துடலாம். இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கிற நபர்களை என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. அப்படி 2 பேருக்கு கண்டிப்பாக நான் இதுக்கு அடுத்து நன்றி சொல்லி ஆகணும். ஒன்று, என்னுடைய நண்பன் ராஜேஷ். என் மகன் இறந்துட்டான்ப்பா அப்படின்னு 6:45 எனக்கு செய்தி கிடச்சி நான் 6:50 அவனுக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன். ரோஜா மாலையோடு வீட்டுக்கு வந்தவன் தான். கடைசியாக என் பையனுக்கு இங்கே ப்ளூ கிராஸ் வேளச்சேரி இருக்கு இல்லையா, அங்கே அவனுடைய இறுதிக்கட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சு மின்மயானத்தில் அவனுடைய உடலை எரித்து கடைசியாக அவனுடைய அஸ்தியை வாங்கி கையில் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கூட இருந்தது என்னுடைய நண்பன் ராஜேஷ் தான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவன் நண்பனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதுதான் உண்மை. 2வது நன்றி யார் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர், என் பையனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர். அவருடைய பேர் டாக்டர் தணிகை வேல். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து என் பையனுக்கு வேக்சினேஷன் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் இருந்தும் கடைசியாக ஒரு 2.5 மாதமாக அவனுக்கு ஹெவியான டிக் ஃபீவரு, ஒரு 40 நாள் வெறும் மருந்து, ஊசி, ட்ரிப்ஸுன்னு மாறி மாறி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு திடீர்னு ஒரு கட்டி ஒன்று வந்தது. அந்த டியூமர், அது கேன்சர் டியூமராக என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியலை. ஏன் இவனுக்கு இவ்வளோ நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுடைய டாக்டருக்குமே தெரியலை. அவர் அடுத்து ஒரு டாக்டருங்கிறவங்க யாருங்க, நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட்டு நான் சொல்கிறது நம்மளுடைய நார்மல் டாக்டர்னாலும் சரி, இல்லை நம்மளுடைய செல்ல பிராணிகள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெட் டாக்டராக இருக்கட்டுமே, யாராக இருக்கட்டுமே, நீங்கள் வர்றீங்க, ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, கன்சல்டேஷன் ஃபீஸை கொடுக்குறீங்க, நான் மருந்து மாத்திரை ஊசியை போட்டு எழுதி தரேன், நீங்கள் போய் சாப்பிட்றீங்க, இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா டாக்டர் வருவாரா? அவங்க தான் நம்ம திருப்பி கிளினிக்கு போகிறோம், நம்ம போயிட்டு திருப்பி தேவையான விஷயங்களை திருப்பி பார்க்குறோம் இல்லையா. ஒரு தடவையும் ஃபீஸுங்கிறது எல்லாரும் வாங்க தானே செய்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு 10 தடவை அங்கே போயிருக்கேன் அப்படின்னா 50 தடவை டாக்டர் எனக்கு திடீர்னு என் பையனுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது, திடீர்னு இந்த மாதிரி பிளட்டாக போகுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பதட்டமாக ஒரு தடவையும் அன்டைமில் நான் அவரை கால் பண்ண எல்லா தருணங்கள்லையும் அவர் ஃபோனை எடுத்து, நான் சொல்கிற மாத்திரையை உடனே கொடுங்க, நான் சொல்கிற ஒரு சின்ன பவுடர் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி தண்ணியில் கலந்து கொடுங்க, இம்மீடியட்டாக கொடுங்க, 2 மணி நேரத்தில் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். யார் சொல்லுவா? இதுக்கு எந்த ஃபீஸுமே நான் கொடுத்தது கிடையாது. அவர்
நான் சொன்ன மாதிரி ஒரு 10 15 தடவை 20 தடவை நாங்கள் நேரடியாக போய் பார்த்து கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அவர் எங்களுக்கு 25 50 தடவைக்கு மேலே வெறும் கால்லையே நான் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் துடிச்சு போனோம். ஆனால் ஒரு நாய் தானங்க இதுக்கு என்ன அப்படின்னு நினைக்காம அந்த அளவுக்கு கேர் எடுத்து எங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ பண்ணினார். இப்படி என்னுடைய கரியர்லேயே நான் அப்படி ஒரு கட்டியை நான் பார்த்ததில்லை. இது என்னென்னே தெரியலை அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து வேறு வேறு லெவலில் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் அனுப்பி எல்லா இடத்துலையும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராசஸுக்கு பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்தியாவுடைய நம்பர் 1 அல்ட்ராசவுண்டை எடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பல பேர்கிட்ட அவரே பர்சனலாக சிரத்தை எடுத்து பேசி அவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணார். அப்படி ஒரு டாக்டர் என்னை பொறுத்தளவுக்கு தி பெஸ்ட் டாக்டர் ஐ ஹவ் எவர் மெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நம்ம பிள்ளைகளை அவர் பிள்ளையாக பார்க்கக்கூடிய ஒரு வெட்டினரி டாக்டர் வேளச்சேரியில் இருக்கிறார். இன் அண்ட் அரவுண்டு வேளச்சேரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவரை நீங்கள் எந்த விஷயத்தில் அவர் ஹெல்ப்பை கேட்கணும் அப்படின்னா கூட அவருடைய ஹெல்ப்பை உடனே நாடுங்க. அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் மேலே விடுறேன், இல்லை அடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் வாங்க மாட்டார். காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்த்து கொடுப்பாரு. கொஞ்சம் வசதியான இருக்கவங்களுக்கு சரி ஓகே சார் தான் சார் ஃபீஸ் அப்படின்னு நார்மலாக வாங்குறவங்க மாதிரி அதை கரெக்டாக வாங்கிப்பார். ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் சார், இதுவும் ப்ரொமோஷனா அப்படின்னு நினச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில் அவருக்கு நான் அவ்வளோ பெரிய கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நானே தான் அவருக்கே தெரியாது இந்த வீடியோவில் நான் அவரை பற்றி பேச போகிறேன்னு. ஆனாலும் அவர் பண்ண ஹெல்ப் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. லைஃப்பில் நான் பார்த்த தி பெஸ்ட் டாக்டர் அவர் தான். இன்றைக்கி மார்னிங் என் பையன் முந்தானேத்து இறந்துட்டான். நேற்று அவனுக்கு பண்ண வேண்டிய எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி அஸ்தியை வாங்கி கொண்டு வந்து சிவன் கோயிலுடைய குளத்தில் கரைச்சிட்டு எல்லாமே முடித்து வீடெல்லாம் கழுவி விட்டு வழக்கமாக என்னென்ன பண்ணுவோமோ அவ்வளவும் பண்ணி முடித்து இன்னைக்கு ஒரு டாக்டர் யார் அதிகபட்சம் போனால் பேஷண்ட்டே இல்லை, இனிமேல் நான் கால் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு காலையில் கால் பண்ணி என்கிட்ட பேசினார். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அதனால் அவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு மேலே இருக்குது, அவருடைய ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரஸ் எல்லாம் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் போக ஒரே ஒரு விஷயந்தான் அந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி, நமக்கு வாட்ஸ்அப்பில் பேசின சில பேரும் சரி, நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நம்மளுடைய இந்த பதிவை போட்டதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சில பேரும் சரி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. உங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுதுண்ணா, ஆனால் ஹாச்சியை ஒரு சில ஃபோட்டோஸில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், உண்மையாக ஹாச்சி எப்படி தான் இருப்பான், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான தருணங்களாக நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறது ஏன் ஒரு சின்ன வீடியோவாக வியூவர்ஸுக்காக போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர். அவங்களுக்காகவும் சரி, என்னுடைய மகனுக்கு நான் கடைசியாக பண்ணக்கூடிய ஒரு இதய அஞ்சலியாகவும் சரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்புங்க நான் இதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணும்னா எங்கள் குடும்பத்துக்கும் என் பிள்ளை ஹாஜிக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பியூட்டிஃபுல் மெமரிஸ் உள்ளே இருக்குது. அவளையும் போட்டேன் நான் அப்படின்னா அது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போகும். பட் சிறுசாக ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே எங்களுடைய அழகான நினைவுகள் எல்லாத்தையும் உங்களோட இங்கே நான் பகிர்றேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இறுதியாக ஒரே ஒரு விஷயம்தான், அது உங்களுக்கு இல்லை, என் மகனுக்கு. வி லவ் யூடா, வி லவ் யூ ஹாச்சி.
Go ahead. Good boy.